வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இந்த சுடிதார் டாப்புக்கு கை உயரம் அதிகமாக இருக்குது. அதை கட் பண்ணாமல் எப்படி கம்மி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்லீவை உள்பக்கமாக பரட்டி விட்டுக்கலாம். இந்த ஸ்லீவோட ஜரி ஒரு 1.5 இன்ச் அளவில் இருக்குது. நம்ம ஒரு 6 இன்ச் அளவில் பிரித்து விட்டுக்கலாம். பிரித்த பிறகு இந்த மாதிரி ஜரியை மடக்கி ஒரு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி உள்பக்கமாக மடக்கி விட்டு வெளிப்பக்கம் தையல் போட்டுக்கலாம். நான் உள்பக்கம் காமிக்கிறேன் எப்படி தையல் போடுறதுன்னு. இப்போது ஸ்லீவ் லூஸாக இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ டைட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவை மடக்கி தைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கலாம். ஒரு 6 இன்ச் அளவுக்கு பிரித்து விட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஜரியை மடக்கி விட்டுட்டு சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஜரியை வெளிப்பக்கமாக மடக்கி விட்டுட்டு வெளிப்பக்கமாகவே தையல் போட்டுக்கலாம். வெளிப்பக்கம்னா மேல் பக்கம் நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு முடித்ததும் நம்ம பிரித்து விட்ட பகுதியை இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இன்னொரு ஸ்லீவோட இந்த ஸ்லீவ் இவ்வளோ கம்மி பண்ணியிருக்கோம். இப்போது அந்த ஸ்லீவையும் அதே மாதிரி பிரித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போது அதே மாதிரி அந்த ஜரியை மடக்கி விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றிலும் தையல் போட்டுக்கலாம். இப்போது வெளிப்பக்கமாக இந்த மாதிரி ஜரியை மடக்கி விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம் 2 பக்கமும். இப்போது பிரித்து விட்ட பகுதியை இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போது ஸ்லீவ் எவ்வளோ லூஸாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் இப்போ தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இடுப்பு பகுதி வரைக்கும் எவ்வளோ லூஸாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போது சைடு தையலோடு இந்த மாதிரி நேராக தையல் போட்டுடலாம். இப்போது இன்னொரு பக்கத்து ஸ்லீவும் அதே அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதே அளவில் தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.